அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடனும் வாழ வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆரோக்கியமான தேங்காய் பர்ஃபிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீலு ஃபாத்திமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறமா பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல ஒரு கப்பு தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க, துருவுனது. அப்புறமா 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 5 நல்லா பொடியாக பவுடர் பண்ணிக்கோங்க, சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டு. அப்புறமா நல்லா தின்னாக இருக்க பாத்திரம் எடுத்துக்கோங்க, கடாய் பாத்திரம் எது எடுத்திங்கன்னா கூட அந்த அடிப்பிடிக்காத பாத்திரம் எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் நீங்கள் வதக்குங்க. தேங்காய் ஒரு நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணி 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க. நம்ம சர்க்கரை மெல்ட் ஆகிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் பிகினர்ஸும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அப்புறமா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பர்ஃபிங்க நீங்கள் வெல்லத்துடனும் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி சர்க்கரோடு சேர்த்து செய்கிறேன். இது ரொம்பவும் உடலுக்கு ஊட்டச்சத்து நிறைந்ததுங்க. அப்புறமா உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய டிஷ்ஷுங்க. செரிமானத்துக்கும் நல்லதுங்க, ரத்த சோகைக்கும் அது தடுக்கிறதுக்கு உதவுதுங்க. அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்லதுங்க நம்ம தேங்காய். அப்புறமா இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. பவுடர் பண்ண ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதுங்க. இது பெரிய தேங்காயில் அரை தேங்காய் எடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு சின்ன தேங்காய்னா ஒரு தேங்காய் எடுத்திங்கன்னா போதும். அப்புறமா இது கீங்க, 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா தேங்காயில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதுங்க, எப்படியும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா நம்ம இந்த தேங்காய் கெட்டியாகும். நம்ம கிளறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாருங்கள், இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த தேங்காய் மிக்சரை எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் எப்படியும் ஃபுல் நைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். இல்லைனா நீங்கள் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக நம்ம தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுங்க. இப்போது ஈவனாக நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஆற வச்சு நீங்கள் சாப்பிடலாம். சுவையான தேங்காய் பர்ஃபி ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பர்ஃபிங்க நான் நைட்டு செஞ்சு நைட் ஃபுல்லாக ஆற வச்சுருந்தேன். வாங்க கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபீஸ்.